உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியினுடைய சகோதர சகோதரிகள், இந்த உறவுகள், நட்புகள், கணவன் அல்லது மனைவி, மனைவியால் யோகம் அப்படின்னு போட்டிருக்கிறோம். மனைவியால் யோகம் மட்டுமல்ல, கணவனாலும் யோகம். இது எல்லாருக்கும் பொருந்தும். தனுசு லக்கணத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். லேட்டஸ்டாக இப்போ வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம், பயனுள்ள வீடியோக்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுடைய லக்கணம், தனுசு லக்கணம், என்ன ராசி அதையும் குறிப்பிட்டு 9842208655 இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா 2 பிளேலிஸ்ட்லேயும் ஒரு 100 வீடியோ இருக்கும். அது உங்களுக்கு லக்கணம் உள்ளவங்க லக்கணத்தை எடுத்துக்கங்க, ராசி உள்ளவங்க ராசி எடுத்துக்கங்க. தனுசுன்னு போட்டால் தனுசு ராசி பலன்களும் அதில் இருக்கும், தனுசு லக்கணமும் இருக்கும். லக்கணத்தை மட்டும் எடுத்துக்கணும். துலாம் ராசி நீங்கள் அப்படின்னா அதில் துலாம் லக்கணமும் இருக்கும், ராசிக்கும் இருக்கும். ராசியை மட்டும் எடுத்துங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் பிரிச்சிடுறோம். சரிங்களா? ரைட். அப்போது கற்றதை கற்றபின் கற்பிப்பது என்னுடைய வாடிக்கை. தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள், லக்னாதிபதி குரு. நீங்களே ஒரு குரு, நீங்களே எல்லாருக்கும் ஒரு வழி நடத்தக்கூடியவர்கள், வழிகாட்டக்கூடியவர்கள், நல்ல எண்ணங்கள் படைத்தவர்கள் என்று இருந்தாலும் நீங்கள் ஏமாந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல யார் ஏமாந்து போவாங்க தெரியுங்களா? நான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு இருக்கிறாள் தான் ஏமாறுவாங்க. அந்த ஏமாறும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஆலோசகர் வேணும் இல்லையா? அப்போ அது 7ஆம் இடம் தான் ஆலோசனை, நட்பு. அது யார்? உங்களுடைய வீட்டுக்கு புதன். அப்போ புதன்கிறது அறிவாளி இல்லையா, புத்திசாலி. அப்போ அந்த புத்திக்காரகன் அந்த புதன் என்ன செய்வான்? எப்போதுமே உங்களுக்கு நல்ல ஆலோசனையை வழங்கி கொண்டே இருப்பான். ஆக தனுசு லக்கணத்தில் பிறந்த ஆண்கள், பெண்கள் ஒரு ஆலோசகரை நீங்கள் வச்சுக்கணும். அந்த ஆலோசனை எதா இருந்தாலும் கேட்டு செய்யுங்க. ஆனால் நீங்கள் எல்லோருக்கும் ஆலோசகர். உங்களுக்கு ஒரு ஆலோசகர் வேணும் இல்லையா? அதான் புதன். அந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது இந்த புதன் லக்னத்திலே இருந்தது அப்படின்னா 7க்குடையவன் லக்னத்தில். அப்போ தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி, நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் நான் அக்செப்ட் பண்ணி லக்னம் ஏறி நான் உங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அமையும். இதே 7லேயே புதன் இருந்தால் இது இந்த கான்செப்ட்ல இருந்து மாறி கணவன், மனைவி, நட்பு, உறவு என்று அந்த ஸ்தானம் தான் ஸ்ட்ராங் ஆகும். அப்ப என்ன செய்யணும்? அவங்க சொல்றத நம்ம கேட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க. இதான் ஒரு பாவகங்கள் மாறி மாறி எங்கு இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு அந்த பாவகத்தினுடைய காரகத்துவம் செயல்படும். 7ஆம் பாவக காரகத்துவம் கூட்டு தொழில், கணவன் மனைவி, ஃப்ரெண்ட்ஷிப், உறவினர்கள், குடும்ப அங்கத்தினர்கள், சமுதாயம் எல்லாமே 7க்குடையவன் லக்னத்தில் இருந்தால் இவருடைய கண்ட்ரோலுக்கு வரும். இவர் தான் ஒரு கவுன்சிலர், இவர் தான் முன்னாடி நிற்பார். லக்னாதிபதி, அதாவது லக்னத்துக்கு 7க்குடையவனே 7ல் இருந்தால் இப்போ ஆப்போசைட் ஆலோசனை அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். நல்ல ஆலோசகராக மனைவி அமைவாங்க அல்லது கணவன் அமைவாங்க. நான் தான் புத்திசாலிம்பாங்க, அறிவாளிம்பாங்க. இன்னும் கூட்டு சேர்ந்த கிரகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்புறம். இந்த 7ஆம் பாவாதிபதி புதன் 12ல் இருந்தால் லேட் மேரேஜ் ஆகும், தாமதமாகும். அதே வெளிநாட்டு வரணமையும், வெளிநாட்டில் வேலை பார்ப்பார். கணவன் மனைவி மியூச்சுவலாக பிரிந்து வேறு இடங்களில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி கணவன் அல்லது மனைவினால் விரைய செலவுகளாகும், அல்லது நல்ல விரையாதிபதியாக விரையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ்வளவுதானே. நம் ஜாதகப்படி நமக்கு உண்டான பாவகம் அமைப்பு எங்கு இருக்கிறதோ அதன்படி நாம் நடந்து கொண்டால் வருமுன் காப்போனே மனிதன். அந்த வருமுன் காப்போன் வரும்பொழுது இது மாதிரி தெரிஞ்சுக்கணும். இப்போ 7க்குடையவன் 8ல், 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் வாதம் செய்யக்கூடியவர்கள், தர்க்கம் செய்யக்கூடியவர்கள். பார்ட்னர்ஷிப் பண்ணால் கொஞ்ச நாளில் ஸ்டாப் ஆகி நிற்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்கல் வாங்கல் பண்ணால் அதனால் நஷ்டமாகிறது.
சொந்தக்காரங்களை நம்பி தொழில் செஞ்சு சொத்துக்களை ஒப்படைச்சு அவங்க எல்லாமே அபகரிச்சுட்டு போயிட்டாங்க சார். 7 போய் 8ஆம் இடத்துல உறவுகள் கெடும். கணவன் மனைவி உறவு எப்படி சார்? அந்த அந்த இடத்துல உங்க லக்கணத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்து 7 8 விட்டு கொடுப்பால் கெட்டு போவதில்லை. இந்த லக்கணத்துக்கு அது அங்கே இருக்கலாம், அதனால மன வாழ்க்கை பாதிக்காதுன்னா அனுபவஸ்தர்களுடைய கருத்து. அதே 6ஆம் இடத்தில் இருந்தால் சத்துருவாகிறது, கடனாளி ஆகிறது, கடனை பண்றது, ஊரடிச்சு கடனை வாங்கி போட்டுருவாங்க, நாம தான் அடைக்கணும், அந்த மாதிரி ஆயிடும். அப்போ வாதங்கள் பண்றதுல இருந்து ஒதுங்கிக்கணும். விவாதங்கள் பண்ணலாம், விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. கணவன் மனைவி கிடையாது அல்லது நண்பர்கள் கிடையாது, உறவினர்களுக்கிடையே அது வாதம் சிக்கல தானே முடியும். சமுதாயத்துக்கு கூட போய் பார்த்தா ஒரு இடத்துல நடக்கிறது சம்பவம், அங்கே ஏதோ நடக்குது, வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கலாம், இறங்கி இவர் பேச அங்கே இருந்துங்க எல்லாமே இவருக்கு ஆப்போசிட்டாக திரும்புகிறாங்க. அதுதான் உறவுகளுக்கு உண்டான 7 6ஆம் இடத்துக்கு போனால் அது விரோதமாகும். புரிஞ்சிட்டிங்களா? அதே மாதிரி 7ஆம் பாவாதிபதி 5. இந்த 7 5ஆம் பாவகம், அதே 10 5ஆம் இடமாக வருவதால் 7 10 தொடர்பு, ஒரு கர்ம தொடர்பு, தொழில் தொடர்பு. ஆக மனைவி அல்லது கணவன் அவங்களுடைய ஆலோசனையின் பேர்ல செஞ்சீங்கன்னா வெற்றி பெறலாம். 7ஆம் பாவாதிபதி 5 உங்களுக்கு 2 ஆதிபத்தியம் வந்துருது, 10 அவரே. அப்போ 7னா கணவன் அல்லது மனைவி, கூட்டு தொழில், கூட்டாளி. 10ங்கிறது கர்மா, 5ங்கிறது அவங்களுடைய ஐடியாவில் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு 5ஆம் இடத்தில் புதன், நாம செய்துட்டு இருந்தக்கூடிய ஃபீல்டு வேற, 23 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும். அந்த ஃபீல்டை மனைவி என்ன செய்யறாங்க, மாத்துறாங்க. 5ஆம் பாவகம் மனைவியே உபதேசம், மனைவியை திருமணத்துக்கு பிறகு மனைவியை காதலித்தல், கணவன் அல்லது மனைவி ஐடியா கொடுக்கறது, அவங்க என்னுடைய தொழிலை மாற்றி அமைக்கிறாங்க. மாற்றி கரெக்டாக இது 26 27 வருஷமா போயிட்டு இருக்கு. ஆக 7 9 இது திருமணம் வரைக்கும் ஒரு மாதிரி நார்மலான லைஃப். ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்துக்கு பிறகு அற்புதமான ராஜயோகமான பலன்கள், நல்ல காரு, நல்ல வீடு, வசதி வாய்ப்புகள். 7 பாக்கிய ஸ்தானத்துக்கு போயிருச்சா? பாக்கியம்தான் மனைவியால் யோகமா? யோகம் என்றால் இதுதான் யோக பாக்கியம். யாருக்கெல்லாம் 7 9ஆம் பாவத்தில் இருக்கிறதோ, அல்லது அந்த திசையை நடத்துறதோ, அல்லது அந்த புத்தியில் அவர் கல்யாணம் பண்றாரோ, அதன் பிறகு படிப்படியான முன்னேற்ற மேன்மைகள் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவ உண்மைகளை பகிர்ந்து கொள்கிறேன், நீங்களும் பாருங்க. நிறைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒரு ஜாதகத்துல சிம்பிளா ஒரு பாவாதிபதி மறுபாவகத்தில் இருந்தால் என்ன செய்யும், அந்த திசை நடக்கிறதா, அந்த பாவாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், உங்க லக்னாதிபதியினுடைய தொடர்பில் இருக்கிறாரா, லக்னாதிபதியினுடைய பார்வையில் இருக்கிறாரா, இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கிரகங்களை புரிந்து கொண்டு விட்டாலே சக்சஸ். 10 10 பத்ர யோகம். ஸோ அந்த புதன் 7 10 உச்சம். அப்ப மனைவி கணவனால் மறுபடியும் தொழில் அமையுமா, பார்ட்னர்ஷிப் அமையுமா, நண்பர்களோட உறவுகளோட ஒரு பெரிய யூனிக்கா பண்றது, அதெல்லாம் 7 10 யூனிக். ஒரு சிட் ஃபண்ட் நடத்துறது, 20 பேர் கொண்ட சீட்டு, ஒரு 5 குரூப் போட்டா 100 பேர் கொண்டது, இந்த யூனிக். இந்த மாதிரி இது நல்லா இருக்கும். 7 11ஆம் இடத்துக்கு போச்சுன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஓட்டம் இருக்காது. மனைவி கல்லாப்பட்டியில உட்காரும், கணவர் வருவார், மாமனாருக்கும் மனைவியும் தொழில் ஆரம்பித்து நடத்துவாங்க. இவர் உட்கார்ந்த வேகத்துக்கு லாப மேன்மைகளை ஈட்டக்கூடியது. எளிதில் புரிந்து கொள்ளுங்கள். இது வெரி சிம்பிளான விஷயம் இல்லை, இதில் உண்மை இருக்கிறது. அதை நீங்கள் உணரணும். யாரும் தன்னுடைய இதை விட்டு கொடுப்பதில்லை, தன்னுடைய பிடிமானத்தை. இப்படி பார்த்துட்டு 7 11 இருந்துன்னா மனைவிக்காக விட்டு கொடுங்க, அதுல இருந்து லாபம் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். 7 2ஆம் இடத்தில் இருப்பது
சேமிப்பு, சொத்து பத்திரங்கள் வாங்கி குவிக்கலாம். நகைகள் அடமானம் வைத்தல், சேமிப்பு பத்திரங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் மனைவியுடைய பேர்லயே கணவன் பேர்லயே செஞ்சீங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட். உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, ஆனால் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க முடியல. அப்போ மனைவியினுடைய பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கணவனோட பேரில் ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், வெற்றி நிச்சயம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 7 குடையவன் 3ஆம் இடம் என்றாலே உங்களுக்கு தைரியம், பராக்கிரமம், 10ஆல் பலம், உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் பண்ணுறது, எஃபோர்ட். அவங்களுடைய முயற்சியில தான் சார் அந்த அளவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. 7 4ஆம் இடத்துல போகிறது மனைவி கணவன் அமைஞ்ச பிறகு வீடு வாகனங்கள் வாங்கணும். இப்போ 7 எங்கெங்கெல்லாம் டச் பண்ணுதோ அதையெல்லாம் உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். அந்த 7 எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிறது அடுத்த ஆய்வு. அடுத்தது இந்த 7 8 பரிவர்த்தனையாக இருந்தால் என்ன நடக்கும்? குடும்பம் கோர்ட்டுக்கு போகுமா? 7 6 பரிவர்த்தனை, அப்பப்போ கணவன் மனைவி சண்டை வருமா? 7 9 பரிவர்த்தனை, இதெல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிற அற்புதமான இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.